இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்கான், ஓகேவா? அதோட ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா 10 மீட்டரா. ஸ்கொயர்ல 4 சைடுமே சேம் தான். அப்ப எல்லாமே 10 மீட்டர், 4 சைடுமே 10 மீட்டர். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபீல்டு ஏ ஸ்கொயர் தான் அதுக்கு ஃபார்முலா. இங்க 10 ஸ்கொயர் அப்பனா 100 மீட்டர் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ஃபீல்டோட ஏரியா பாத்தீங்க அப்படின்னா 100 மீட்டர் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ஃபீல்டுக்குள்ள ஒரு ஃப்ளவர் பெட் மேக் பண்றாங்களாம். அதுவும் ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கான், ஓகேவா? ஸோ அதுக்கான சைடு எனக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். அந்த ஃப்ளவர் பெட்டோட ஏரியா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இங்க 4 சைடு கேப் இருக்குல்ல, அந்த 4 சைடுமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல, அதனால 4மே என்ன பண்ணிடுறேன், W அப்படின்னு கொடுத்துட்றேன் வித். ஓகேவா? அதோட ஏரியாவை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பெரிய ஸ்கொயர் இருக்குல்ல அதோட ஏரியா மைனஸ் இந்த உள்ள இருக்க ஸ்கொயரோட ஏரியா. பெரிய ஸ்கொயர்ல இருந்து சின்ன ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணும்போது இந்த 4 சைடு சுத்தி இருக்குல்ல, அது கிராவல் பாத் அப்படின்னு சொல்றாங்க, நடப்பாதை, ஓகேவா? ஸோ அதோட ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பெரிய ஸ்கொயர்ல இருந்து சின்ன ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சுத்தி இருக்க கிராவல் பாத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பெரிய ஸ்கொயர் 100 மைனஸ் உள்ள இருக்க ஃப்ளவர் பட், இதான் கிராவல் பாத்துக்கான ஏரியா. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கிராவல் பாத் ரெடி பண்ண 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 4 ருபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளவர் பெட் ரெடி பண்ண 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 3 ருபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 3 ருபீஸ் ஆகுமா? ஸோ 3x ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன், ஓகேவா? இப்போ 10 மீட்டர் ஸ்கொயர் இருக்கு, 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 3 ருபீஸ் ஆகும் அப்படின்னா 3 × 10 போடுவோம். இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அதனால 3 × x ஸ்கொயர் அப்படின்னு நான் போட்டிருக்கேன், ஓகேவா? பிளஸ் கிராவல் பாத் மேக் பண்ண 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 4 ருபீஸ் ஆகுமா? இங்க இருக்க ஏரியா என்னது, 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, மொத்தம் இது ரெண்டையும் சேர்த்து ரெடி பண்ண 364 ருபீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இது பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் பெட் ரெடி பண்ண 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 3 ருபீஸ் ஆகுமோ, அதனாலதான் 3 × x ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். இது கிராவல் பாத் ரெடி பண்ண 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 4 ருபீஸ் ஆகுமா, அதனாலதான் 4 × கிராவல் பாத்தோட ஏரியா எழுதியிருக்கேன். மொத்தம் 364 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈக்குவல் டு 364 அப்படின்னு எழுதியிருக்கேன். இதை நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். 3x ஸ்கொயர் பிளஸ் 400 மைனஸ் 4x ஸ்கொயர் ஈக்குவல் டு 364. minus x square equal to 364 minus 400 minus x square equal to minus 36. x square equal to 36. ரெண்டு பக்கமே என்ன பண்ணலாம், ரூட் எடுக்கலாம்.
ரெண்டு பக்கமே ரூட் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6. எக்ஸோட வேல்யூ என்னது? இது வந்து 6 மீட்டர். எக்ஸோட வேல்யூ 6 மீட்டர். நம்மள கொஸ்டின்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா W போட்டிருக்கோம்ல, வித் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன் ஃபிகர் இங்க பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் W, இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸ், இதுல இருந்து இது வரைக்கும் W. ஸோ நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா W பிளஸ் எக்ஸ் பிளஸ் W, W எக்ஸ் W, இது மூணு சேர்த்தா 10 வரும். ஏன்னா இது 10 தானே. ஓகேவா? 10 இதைத்தான் இங்க எழுத போறேன். W பிளஸ் எக்ஸ் பிளஸ் W is equal to 10. W பிளஸ் W 2W. எக்ஸோட வேல்யூ தெரியும் உங்களுக்கு, ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 6ன்னு ஈக்குவல் டு 10. 2W equal to 10 minus 6. 2W is equal to 4. இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 2. அப்போ W is equal to 2 மீட்டர். width is equal to 2 மீட்டர். இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். width is equal to 2 மீட்டர். Thank you for watching.